ஒருத்தர் தன்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஜெயிலுக்கே போக ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 2016 70 வயசான லாரன்ஸ் அப்படிங்கிற இவர் வந்து பேங்க்ல போய் கொள்ளையடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் டேட்டா அந்த பேங்க்ல போய் கேஷியர் கிட்ட பணத்தை கொடுக்கும்படி மிரட்டியிருக்காரு. அந்த கேஷியர் வந்து பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்காட்டி கத்தி காட்டி அந்த கேஷியர் வந்து மிரட்டியிருக்காரு. அந்த கேஷியருக்கு வேற வழி இல்லாம $3000 பணத்தை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு தப்பிச்சு போகாம லாரன்ஸ் வந்து அந்த பேங்க்குள்ளேயே உட்காந்துருக்காரு. இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு கேஷியர் போலீஸ்க்கு கூப்பிட்டு போலீஸ் வந்து அவரை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இவரோட ஒய்ஃப் வந்து எப்ப பாரு இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்காட்டி ஜெயிலையாவது போய் நிம்மதியா இருக்கலாம் தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கோர்ட் வந்து இருந்துகிட்டு இப்ப நீ பண்ண தப்புக்காக நியாயமா உன்னை வந்து ஜெயில தான் போடணும். பட் ஆனா இப்ப நீ ஜெயிலுக்கு போனா நிம்மதியா தான் இருப்ப. அதுக்கு பதிலாக உனக்கு 6 மாசம் ஹவுஸ் அரெஸ்ட் வந்து தண்டனையா கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஹவுஸ் அரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு ஒய்ஃபுக்கு வந்துட்டு இவர் ஜெயிலுக்கு போய் ட்ரை பண்ணாரோ அந்த ஒரு ஒய்ஃப் கூடயே இவரோட வீட்டில் இவர் 6 மாசம் வந்து இருக்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.